பிரசாரணா மலேசியா பெர்ஹாட்டின் கிளை நிறுவனமான ரேபிட் பஸ் சென்ட்ரியான் பெர்ஹாட் மின்சார பேருந்துகளை அடுத்த வருடம் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான இறுதிக்கட்டத்தில் உள்ளது. இதனிடையே இந்த பேருந்துகளை உற்பத்தி செய்வதற்கான டெண்டர் வழங்கல் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் கூறினார். அது மட்டுமின்றி டெண்டர் முடிவடைந்து விட்டதாகவும் கிடைக்கப்பெற்ற விண்ணப்பங்களின் அடிப்படையில் தகுதியான நிறுவனத்திற்கு இதன் உரிமை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெண்டர் வழங்கப்படுவதற்கான முக்கிய தகுதி என்னவென்றால், சம்பந்தப்பட்ட மின்சார பேருந்துகள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட வேண்டும். இதற்கான தொழில்நுட்பங்கள் வெளிநாடுகளில் இருந்து பெறப்பட்டாலும் இதனை உருவாக்கும் பணி மலேசியாவில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இன்று ரேபிட் பஸ் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் கூறுகையில், வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்படும் தொழில்நுட்பங்கள் உள்ளூர் நிறுவனங்களுக்கு பெருமளவில் பயன் தரும் எனவும், அதே சமயம் வெளிநாடுகளில் இருந்து தொழில்நுட்பங்களை கொண்டு வரும் நிறுவனங்கள் இதற்காக நியமிக்கப்பட்ட நிறுவனத்தின் ஓர் அங்கமாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த முயற்சிக்கு ஆதரவளிக்கும் வகையில் மின்சார பேருந்துகள் சார்ஜ் செய்வதற்காக சார்ஜிங் நிலையங்களும் அதனை பராமரிப்பதற்கான பயிற்சிகளும் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. ரேபிட் பஸ் நிகழ்ச்சியில் பேசிய பிரசாரணா நிறுவனத்தின் நடவடிக்கை குழும தலைமை நிர்வாக அதிகாரி அமீர் அம்டான், மின்சார பேருந்துகளின் வருகை சீரான பாதுகாப்பான பொது போக்குவரத்து சேவையை உறுதி செய்யும் என அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.